இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் கடகம் ராசி அல்லது நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்றது ஒரு தலைப்பில் பொது பலனாக நாம் பார்க்கலாம். கடகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் பாவம். இந்த வீட்டோட அதிபதி சந்திரன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடக லக்கணத்தில் கடகராசியில் பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய அலைச்சலோட பணிபுரிவாங்க. பிரயாணத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவோடு தான் இருப்பாங்க. அதே போல் இந்த கடகம் ராசியில் பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாக சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிரும். அது காதல் திருமணமாகவோ அல்லது சொந்தத்திலேயோ அல்லது தெரிந்தவர்கள் மூலமாகவோ கூட சில பேருக்கு வரன்கள் அமைந்து சீக்கிரமாக திருமணம் ஆகிறது. அப்படி திருமணம் ஆகக்கூடிய வாழ்க்கையில் திருமணம் ஆன உடனேயே ஒரு 2 வருஷத்திலேயே பிரிந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு வகையில் 2ஆம் தாரம் ஏற்படுவது அதிகம். அதே போல் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகும். திருமணத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இடைவெளியுடனேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரம்பத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைச்சாலும் நடுப்பகுதி வாழ்க்கையில் பெருசாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அதாவது வாழ்க்கை துணைவரோட சந்தோஷமாக இருக்க முடியறதில்லை. ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிருக்கிறது, பிரச்சனையோடு இருக்கிறது, ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக தூங்குறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 1 வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடகராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பார்த்திங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அல்லது இவங்களே ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் கூட அதற்கான சூழ்நிலைகள் அங்கே அமையாமல் இருக்கும். இதில் விதிவிலக்குகள் இருப்பாங்க. சில பேருக்கு நல்லாவும் அமைஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் எல்லாம் இருக்காது, சுத்த ஜாதகமாக இருக்கும். ஒரு பொருத்தம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க. இப்போது இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுது, ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு சீக்கிரமாக வரணும் அமையாது. தேடி தேடி பார்த்து கடைசியில் ஒரு அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ தெரிஞ்சவங்களோ அல்லது ஒரு சொந்தத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஆகும். கடகராசியில் பிறந்தவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தாயின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதுவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் தாயார் சொல்கிறபடி தான் கேட்பாங்க. ஸோ அதுவே கூட பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு தாம்பத்திய சுகத்தில் அதுவே அந்த பாசமே கூட இடையூறாக இருக்கும் சில பேருக்கெல்லாம். அதிலேயே கூட சற்று பிரிந்திருப்பது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் வகையில் சில பிரச்சனைகள், பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும், டேக்கர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். திருமணம் லேட்டாகும் சில பேருக்கு எல்லாமே.
அதே போல் இந்த கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு காதலும் அதிகம்தான், காமமும் அதிகம்தான். ஏன்னா அந்த லக்கணத்துக்கு, அந்த ராசிக்கு 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானம். இந்த வீட்டோட அயன சயன ஸ்தானத்தோட அதிபதி புதன். ஸோ புதன் அப்படின்னாலே நண்பர்கள்லாம் நிறைய கொடுப்பாங்க, எதிர்ப்பாளினரை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். 12ஆம் அதிபதி புதன் பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னாக்க ஓரளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பிற்பகுதி வாழ்க்கையில் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். அதாவது 40 வயசுக்கு மேலே, அதாவது தசாபுக்தி வகையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்க குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை சனி திசை இருக்கும் 19 வருஷம். பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்க இந்த 19 வருஷமும் சனி திசை தான். இந்த சனி திசை கடகராசி அல்லது கடக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே வருது அப்படின்னா அது கஷ்டம்தான். குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், உறவுகள் கஷ்டம், வறுமை சில நேரம் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் இவர்களுக்குமே உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, கல்வியில் ஒரு ஆவரேஜாக படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இடம் மாற்றத்தோடு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி திசையில் ஏற்படும். அடுத்ததாக புதன் திசை. இந்த 19 வயசில் இருந்து புதன் திசை ஒரு 17 வருஷம். ஸோ ஏறத்தாழ ஒரு 36 வயது வரைக்கும் இவர்களுக்கு புதன் திசை. இந்த புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு திருமணமாகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் புதன் திசை காலகட்டத்தில். சில பேருக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கூட ஆகிடும். வேறு மொழி, மதம் அல்லது வேறு ஜாதி அல்லது காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க தொழில் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கணவர் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, மனைவி இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஊரில். ஸோ 2 பேரும் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை. அதாவது இடைவெளி விட்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த புதன் திசையில் பொருளாதார முன்னேற்றங்கள் அடைவாங்க, வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குறது, நல்லதொரு வேலைக்கு போகிறது, உயர்கல்வி முடிக்கிறது, இது எல்லாமே இந்த புதன் திசையில் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு வகையில் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36ல் இருந்து ஒரு 7 வருஷம் கேது தசை, 36 to 7, அப்போது 43 வயது வரைக்கும் கேது தசை. இந்த கேது திசையுமே இவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது. வேலை தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள், வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, வேலை இல்லாமல் இருக்கிறது. அதே போல் இந்த கேது தசை காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள். இந்த ஒரு நேரத்தில் ஒரு 7.5 சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ அல்லது கண்டக சனியோ கிராஸ் ஆகுது கோச்சாரத்தில் அப்படின்னாக்க இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவுகள் ஏற்படுவது. இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்தில் அஷ்டமத்து சனி கடகராசிக்கு இருந்தது. இந்த ஒரு டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி தான் கடகராசிக்காரர்களுக்கு போயிருக்கும். அதாவது எல்லாருக்குமே இது ஏற்படுறது கிடையாது. யாருக்கெல்லாம் கடத்திர தோஷம், காலதோஷம் இருக்குது, அவர்களுக்கு தசா புக்தி சரியில்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்பட்டு வேறொரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, வேறொரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஒரு 36 to 46 இந்த ஒரு வயதுகளில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாரதோஷமோ களத்திர தோஷமோ இருக்குது அப்படின்னாக்க புதன் இவங்க ஜாதகத்தில் கெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் திசையில் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உடனே பிரச்சனையை கொடுத்து பிரிவுகளை கொடுத்துரும். 2 வருஷத்துலேயே அந்த பிரிவுகளை சந்திப்பாங்க முதல் பகுதியிலேயே. அப்போது சில பேருக்கு ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும், நல்லா தான் போகும். இப்போ தான் பிரச்சனையாகி போச்சு, இந்த அஷ்டமத்து சனி தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இந்த பிரச்சனையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தசாபுக்தி பார்த்திங்க அப்படின்னா சரியில்லாமல் இருக்கும். அதே போல் ஆயிலியம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் திசை இவங்களுக்கு புதன் திசை 17 வருஷம். ஆயிலியம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, அதே 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 4 வருஷம் தான் இருக்கும் இருப்பு தசை. இந்த புதன் திசை நம்ம 17 வருஷம்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கேது தசை. ஏறத்தாழ ஒரு 24 வயது வரைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி இல்லாமல் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நல்லா படிச்சிருவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏறத்தாழ பள்ளியிலையும் சரி இல்லை டிகிரி வாங்கக்கூடிய இடத்துலையும் நல்லதொரு மதிப்பெண் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புத்திசாலிகளாக இருப்பாங்க ஆயிலியம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அதே போல் ராஜதந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எதையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க. நிறைய ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களை எடை போட்டுருவாங்க, பார்வையிலேயே எடை போட்டு தான் பழகுவாங்க. 24 வயதுக்கு மேலே ஒரு 20 வருஷம் சுக்கிர தசை, 44 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர தசை காலகட்டத்தில் இவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது ஆகிடும்.
இந்த காதல் கல்யாணம் கூட ஆகிடும். களத்திர தோஷமோ தாரதோஷமோ இவங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலும் காதல் வந்துச்சு அப்படின்னா அது செட் ஆகிடும். காதல் கல்யாணம் அப்படிங்கிறது ஆகும். சில பேருக்கு அதே காலதோஷமும் களத்திர தோஷமும் வேறு வகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது உதாரணமாக இவங்க கடக ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னாக்க மேரேஜ் லேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலே கூட ஆகிடும் கல்யாணம் அப்படிங்கிறது. சில பேருக்கெல்லாம் இந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய திசையில் கூட கல்யாணம் ஆகும். 40 வயசுக்கு மேலே கூட சில பேருக்கு கல்யாணம் ஆகும். கடுமையான ஒரு தாரதோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாக்க. இதே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 10ஆம் பாவகம் மேஷத்தில் கம்ப்ளீட்டாக நீசமாகிருக்கு அப்படின்னாக்க அதற்கு சுப பார்வை அப்படிங்கிறது இல்லை, கம்ப்ளீட் நீசம் அப்படின்னாக்க அவர்களுக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். 35-36 வயசு வரைக்கும் மேலே கூட ஆகிடும். அதனாலேயும் கூட முதல் பகுதியில் பெருசாக தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் 40 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு எதிர்ப்பாளினருடைய உறவு அப்ரோச்சஸ் நிறையவே வரும். கல்யாணம் ஆகலை ஆனாலும் இவங்களுக்கு காதல் புறவை ஏற்பட்டு பிரிகிறது. இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த தாரதோஷம் இருக்குது அப்படின்னா இந்த சனி நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி 10ஆம் பாவகத்தில் நீசம் பெற்றிருக்கிறவங்களுக்கு ஒரு தாரம் தான் அமையும். அதுவே ரொம்ப லேட் ஆகும். அதுவே 40 வயசு கூட ஆகிடும். சில பேருக்கு 35-36 வயசில் நடக்கும். ஆனால் அது வரைக்குமே பெருசாக தாம்பத்தியத்துலேயும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது அல்லது அதற்கான சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. கல்யாணமான பின்னாடி அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பெரிதாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. ஸோ சனி நீசம் பெற்றிருந்தால் இந்த 12ஆம் பாவகத்திலேயே சனி மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்திருப்பாங்க. ஊரை விட்டு வெளியூரில் வேலை பார்ப்பாங்க. உடல் நலத்தில் அடிக்கடி தொல்லைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் இடையூறுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 4-5 நாள் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கேப்பு, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரிவு. அதாவது கணவன் மனைவி சண்டை போடாமல் தனித்தனியாக இருப்பாங்க அல்லது வெளியூரில் வேலை பார்க்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் சனி பண்ணாமல் இருந்தாலும் ஏற்படும். சரிங்களா? 12ல் இருந்தால், செவ்வாய் 12ல் இருந்தாலும் ஏற்படுது. சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் குடும்பம் அமைவது தாமதமாகும். தாம்பத்திய வாழ்க்கையிலும் பெரிதாக மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஜாதகம் பார்த்து இதெல்லாம் நாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொது பலனாக சொல்லணும் அப்படின்னாக்க, அதாவது சுத்த ஜாதகம் எந்த பிரச்சனையும் இல்லை, 12ஆம் பாவமும் கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது, புதனே அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறாரு அல்லது சுக்கிரன் இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினருடைய உறவு ஏற்பட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே தாம்பத்திய சுகமெல்லாம் கிடச்சிரும். கல்யாணமான பின்னாடியும் ஒரு இடைவெளி விட்டாவது தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மேக்சிமம் பிற்பகுதி வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்க தாம்பத்திய வாழ்க்கை அடைகிறாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பிற்பகுதி வாழ்க்கையில் 36 வயசுக்கு மேலே தாம்பத்திய சுகத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, இவங்க ஒரு லைஃப் செட்டில் ஆகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை குரு திசை. இந்த குரு தசை இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு அப்படிங்கிறனாலும் 4 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சனி தசை வந்துடும். ஒரு 19 வருஷம் சனி தசை. இது ஏறத்தாழ ஒரு 23 வயது வரையிலும் இவங்க லைஃப்பில் ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் திசை வரும். 29 to 17 40 வயசு வரையிலும் புதன் திசை இருக்கும். இந்த புதன் திசையில் கல்யாணம் ஆகும். மேக்ஸிமம் கொஞ்சம் லேட் ஆகும். காதல் ஏற்பட்டு கூட கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. பொதுவாக ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆன பிறகு இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி இவங்களுக்கு லைஃப் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவாங்க. வீடு சொத்துலாம் வாங்குவாங்க. சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளியூர் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதன் திசையில் இவர்களுக்கு ஏற்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்பகுதி வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த 40 to 47 வயசு வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் கேது திசையில். அந்த நேரத்தில் சரியாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சுக்கிர தசை வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. 47 to ஒரு 20 வருஷம் ஹாப்பியாகவே அவங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது போகுது. ஆனால் அந்த 40 to 47 வயது பொருளாதார கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் சில பேருக்கெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் அந்த நேரத்தில் தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போது ஜாதகப்படி நாம் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னாக்க
அயன சயன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த அயன சயன ஸ்தானத்தில் கேது, செவ்வாய் அல்லது சூரியன் அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசாக மகிழ்ச்சி இருப்பதில்லை. அதே போல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி கம்ப்ளீட்டாக நீசம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்குமே அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அல்லது அவர்களுக்கு மற்ற கிரகத்தின் அடிப்படையில் ஆர்வம் இருந்தாலும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே நாம் ஜாதகம் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதை பார்த்துட்டு நாம் ஒரு திருமண பொருத்தத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னாக்க வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமைகிறது. அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க கொஞ்சம் டிலே பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம். அல்லது சரியான பொருத்தம் கிடைச்ச பின்னாடி கல்யாணம் பண்ணுறது நன்மைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஆக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருந்திருக்கும்னு நம்புகிறோம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.